அருள் சுரந்து கொண்டிருக்கக்கூடிய குமரப்பெருமானுடைய ஆதார விந்தங்களை பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய இந்து மக்கள் மற்ற அனைத்து மக்களுக்கும் இந்த கந்தசஷ்டியின் இறுதி நாள் விழாவிலே உங்களுடன் ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்வது மிக சிறந்த விடயம் என்று நினைக்கின்றேன். நீலமணி திருநாட்டிலே மத்திய மலைநாட்டிலே மாத்தளை என்னும் புண்ணிய பூமியிலே சிந்தாங்கட்டி என்ற திருநாமம் கொண்ட குமரமலை மீது அமர்ந்து வீட்டிலிருந்து அடியார்களுக்கு அருள்பாலிக்கும் எங்களுடைய குமரப்பெருமானுடைய இந்த திருத்தலத்தில் இருந்து உங்களிடம் சில விடயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாத்தளையிலே ஸ்ரீ முத்துமாரி அம்பிகை ஆலயம் வெகு சிறப்பானது. உலகத்தவர்கள் அனைவரும் அறிந்த ஒரு ஆலயம், சரித்திர ரீதியான ஆலயம். அந்த மாரியம்மனுடைய ஆலயத்துக்கு வடகிழக்கு திசையிலே மலைக்குன்றின் மேலே அமர்ந்திருப்பது தான் இந்த சிந்தாங்கட்டி குமரப்பெருமானுடைய ஆலயம். இந்த குமரப்பெருமானுடைய ஆலயம் மற்ற ஆலயங்களை விட உலகில் பல ஆலயங்கள் இருந்தாலும் இந்த இயற்கை எழில் கொஞ்சம் குன்றின், அதாவது 5 நானிலங்கள் இருக்கின்றன. முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல் போன்றவை. அதில் குறிஞ்சி நிலமாக இருக்கக்கூடிய அந்த மாத்தளை நகரிலே 360 பாகையும் ஒரே இடத்தில் பார்க்கக்கூடிய விதத்திலே மிக அருமையான சூழலிலே இயற்கை எழில் கொஞ்சம் இந்த அழகிய மலையிலே இந்த ஆலயம் அமைந்திருப்பது ஒரு சிறப்பம்சமாகும். மேலும் இந்த ஆலயத்தை பற்றி இன்னும் ஒரு வரிகள் சொல்வதென்றால், இந்த ஆலயத்தினுடைய முன்றலிலே இருந்து பார்த்தால் மிக அழகிய தோற்றமுள்ள ஆஞ்சநேயர் சயனமுள்ள ஒரு அழகிய மலைத்தொடர் இங்கு காணப்படுகின்றது. இது உலகத்திலே வேறு எந்த இடத்திலும் காண கிடைக்காத ஒரு அற்புத காட்சியாகும். இம்மாதிரியான ஒரு திருத்தலத்திலே நாங்கள் வருடாந்தம் செய்கின்ற வைகாசி விசாக திருவிழாவிற்கு புறம்பாக எல்லாம் வல்ல முருகப்பெருமானை இவ்வூர் இந்த மக்கள் 6 நாட்கள் விரதமிருந்து கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டித்து இறுதி நாளான 6வது நாளிலே சூரசம்ஹாரமும், அதனைத் தொடர்ந்து 7வது நாள் திருக்கல்யாண உற்சவம் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பாக முருகப்பெருமானுடைய திருவருளினால் நடந்து வருகிறது. அந்த வகையிலே நேற்றைய தினம் சூரசம்ஹார நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற சூரசம்ஹாரம் ஒரு அழகிய சூரசம்ஹாரம். நீங்கள் நேரில் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நான் நினைக்கின்றேன், மாத்தளைக்கு விஜயம் செய்யும் பொழுது இந்த ஆலயத்தினுடைய சிறப்பையும் இந்த ஆலய விழாக்களில் கலந்து கொள்வதும் மிக சிறப்பானது ஒன்றாகும். அதே நேரம் இன்றைய தினம் எல்லாம் வல்ல வள்ளி தெய்வயான சமேத முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்று இனிதே நிறைவு பெற்று இப்பொழுது அடியார்கள் இந்த ஆலயத்தை விட்டு நகர்ந்த வண்ணம் உள்ளார்கள். ஆகவே பல்வேறு சிறப்புகளை கொண்ட, பல்வேறு அற்புதங்களை கொண்ட அழகிய தோற்றமுள்ள இயற்கை எழில் கொஞ்சம் இந்த குறிஞ்சியிலே சிந்தாங்கட்டி குமரப்பெருமானுடைய அந்த அழகை காண இந்த உலகத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அல்லது செவியெடுத்துக் கொண்டிருக்கும் மக்களை வருக வருகவென எங்களுடைய நிர்வாக சபையின் சார்பிலே உங்களை இருகரம் கூப்பி அன்புடன் அழைக்கின்றோம். இந்த விடயங்களை தொடர்பு கொள்ள உதவிய எனது நண்பருக்கும் எங்களுடைய நிர்வாக சபையின் சார்பிலே நன்றியையும் பணிவையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மலர்வா
கொன்ற வினை மாதர் தம் தம் வசை கூற வீரன் மாறன் सदाशिवं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोऽस्तुते माङ्गल्यं बन्धुना मीनामवजीवनकेतुना शरण्ये पद्माभ्यं सञ्जीवनकरशिवं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोऽस्तुते माङ्गल्यं बन्धुना मीनामवजीवनकेतुना शरण्ये पद्माभ्यं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणी नमोऽस्तुते
சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் சீதா மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் துளசி மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மண மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள். வள்ளி அழகினை கேட்டாண்டி அவள் மையல் வலையிலே வீண்டாண்டி கள்ள வேடத்தை புனைந்தாண்டி வேட கண்ணியை உன்னியே நொந்தாண்டி நாடும் தணிகையை விட்டாண்டி நல்ல நாளாம் இதென்றே நடந்தாண்டி காடும் பூனவும் கடந்தாண்டி வள்ளி காதல் இழுக்க விரைந்தாண்டி வள்ளி மலைக்கவன் வந்தாண்டி எங்கள் வள்ளியே நாடியே வந்தாண்டி மெல்லவே வேடனாய் நின்றாண்டி நல்ல வேடிக்கை பேச்சுக்கள் சொன்னாண்டி வளர்விக்கும் செட்டியாய் வந்தாண்டி நல்ல வரிவளை கையையும் தொட்டாண்டி இளைத்தவன் போலவே நின்றாண்டி வள்ளி ஏனென கேட்பாள் என்றிருந்தாண்டி பேசொரு பேச்சென இருந்தாண்டி அவள் பேச்சுக்கு வாயூரி நின்றாண்டி கூசுதல் இல்லாத பார்த்தாண்டி கண்ணால் கோலத்தை முண்டு கூடித்தாண்டி வேடர் தலைவனை கண்டாண்டி உயர் வேங்கை மரமதாய் நின்றாண்டி ஆடல் பல பல செய்தாண்டி வள்ளி அன்பினை சோதிக்க வந்தாண்டி தோன்றிய நம்பி முன் சென்றாண்டி நல்ல தொண்டு கிழவனாய் நின்றாண்டி ஊன்றிய கோலோடு சென்றாண்டி சுபமோதியே நீருமளித்தாண்டி குமரியில் ஆடவே வந்தேன் நான் கோல குரவர் தலைவனே என்றாண்டி அமருவன் வேடிச்சி காவலனாய் ஜெய அவளுக்கு என்றுமே என்றாண்டி தேனும் தீனை மாவும் தின்றாண்டி வள்ளி திருக்கையில் வாங்கி தின்றாண்டி மீனும் அருள்கின்ற கண்ணாளே ஐயோ விக்கல் எடுக்குதே என்றாண்டி தாகத்தை தாங்கேனே என்றாண்டி கண்ணே தாராய் சுனை நீர் என்றாண்டி மோகத்தை உள்ளுக்குள் வைத்தாண்டி மெல்ல மோசத்தை செய்ய நினைத்தாண்டி சுனை நீர் உண்டு சுகித்தாண்டி ஆஹா சுதினம் இதென்று சொன்னாண்டி உனை நீயே ஒப்பா என்றாண்டி வள்ளி உள்ளதை கேளென்று உரைத்தாண்டி தாகத்தை தீர்த்த தயாநிதி நீ என்றன் தாபமோ சொல்லு கடங்காது மோகத்தை தீர்த்தருள் என்றாண்டி முழு மோசக்கிழவனாய் வந்தாண்டி சூதினை
கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கும். அதுக்கு பிறகு சுவாமி, அங்கேயே நில்லுங்கள். எங்கே வந்தீர்கள்? என்ன காரியம் செய்தீர்கள்? என்ன காரியம் செய்தேன்? உன்னுடைய உதவிக்காக நான் தங்கை அழைத்து வந்திருக்கின்றேன். நீங்கள் என்ன கூறினாலும் இந்த கதவை நான் திறக்க போவதில்லை. தேவி, உனக்கு தெரியும் நான் உன்னை மணந்தேன். ஏதோ என்னுடைய அறியாமையிலோ அல்லது ஏதோ ஒரு விடயத்திலே நான் அவளை கண்டதும் கண்ணுற்றேன், காதல் உற்றேன், அவளை மணந்தேன். என்ன செய்ய? உனக்கு பல வேலைகள் உண்டு தானே? உனது வேலை கணத்தை குறைப்பதற்காகத்தானே நான் அவளை மனம் முடித்து இந்த வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறேன். இது கூட உனக்கு புரியாதா? நன்றாக இருக்கிறது சுவாமி உங்கள் திருவிளையாடல். கண்ணே மத்து முத்தே மணியே என்று என் மீது அன்பை காட்டிய அந்த காதல் எங்கே? தற்பொழுது பள்ளிக்கூட மகளுடன் நிற்கிறதா அந்த காதல்? தேவி, நீ சொல்வதெல்லாம் உண்மைதான். ஆனால் உண்மையில் எனக்கு எந்த நேரமும் காதல் இருக்கின்றது. 24 மணி நேரம் உன்னையே நினைத்துக் கொண்டிருந்தாலும் உன்னுடைய வேலை பளுவை, உன்னுடைய குடும்பத்தில் நீ செய்யும் வேலைகளை பார்த்து ஏன் நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? உன்னுடைய துன்பத்தை குறைப்பதற்கு நான் என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். அப்பொழுதுதான் அந்த வள்ளியை கண்டேன். காட்டிலே வள்ளியை கண்டேன், கண்டுட்டேன், காதலுற்றேன், கூட்டி வந்தேன். ஏற்றுக்கொள்தாயே. ஆஹா, தேவர்களின் தலைவரான இந்திரனின் மகளாகிய யான் பள்ளிக்கூட மகளுடன் வந்திருக்கும் உண்மை ஏற்றுக்கொள்ளவா? தேவி, உனக்கு தெரியும் உலகத்துக்கே அருளை கொடுப்பவன் நான். நீயும் அவளும் என்னுடைய பக்திகளே. ஆனால் நீ கூடுதலான பக்தி இருந்ததனால் அல்லது கூடுதலான அன்பு இருந்ததனால் உன்னை முதலாக ஏற்றுக்கொண்டேன். அவள் கொஞ்சம் பக்தி குறைந்ததனால் தற்போது அவளோட என்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். இது உலகத்தின் உய்விற்காக நாம் செய்யும் திருவிளையாடல். அதனால் நான் நினைக்கின்றேன், இதோ உன் தங்கையும் பேசுகிறாள், நீயும் கேட்டு அவளுக்காக இறங்கி இந்த கதவை திறந்து விடம்மா. அக்கா, கதவை திறவுங்கள் அக்கா. நான் உங்கள் தங்கை தானே. எங்களை மன்னித்து கதவை திறவுங்கள் அக்கா. ஆஹா, பள்ளிக்கூட மகளே, நீர் எனது தங்கையோ? நன்றாக இருக்கிறது அந்த கதிர்வேலனின் நாடகம். அக்கா, எங்களை மன்னித்து எங்களை மன்னித்து கதவை திறவுங்கள் அக்கா. நான் உங்கள் தங்கை. தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் அக்கா. நாங்கள் தவறு இழைத்திட்டோம், அது எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களை மன்னித்து கதவை திறவுங்கள் அக்கா. தேவி, உனது தங்கை இவ்வளவு கெஞ்சுகின்றார். உன் மனதை பற்றி எனக்கு தெரியாதா? நீ எப்பொழுதுமே இரக்கமுள்ளவள், அன்புள்ளவள் என்று உலகமே பாராட்டுகின்றது. இங்கு வந்து அடியவர்கள் எல்லாமே உன்னை பாராட்டுகிறார்கள். உன் மனம் இரக்க குணம் கொண்டது. ஆகவே உன்னுடைய தங்கையும் என்னையும் ஏற்றுக்கொள்தாயே. கதவை திற, கன நேரம் ஆகின்றது, காலும் வலிக்கின்றது. ஆகவே கதவை திறதாயே. உன்னை நாங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. என் உள்ளம் உன்னிடத்தில்தான் இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் அங்கே சென்றிருக்கின்றது. தயவு செய்து இதை மன்னிப்பு கேட்பதில்லை. இருந்தாலும் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். தயவு செய்து ஏற்றுக்கொள் தாயே. என் மணவாளனே, நீர் செய்த காரியம் என்னவாக இருந்தாலும் உன் மீது கோபம் கொள்ள இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? நானும் உன் மீது கொண்ட காதலால் உமது தவறை மறந்து உன் இருவரையும் என்னுடன் ஏற்றுக்கொள்கிறேன். இதோ அவளையும் என்னுடன் ஏற்று தெய்வானை வள்ளி சமேதமாக உம்முடன் இருக்க யாம் என்னுடைய சம்மதத்தை தந்தேன்.
சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே, உள்ளம் குழையுதடி கிளியே, ஊனும் உருகுதடி கிளியே, ஊனும் உருகுதடி. மாடு மனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, மாடு மனை போனால் என்ன, மக்கள் சுற்றம் போனால் என்ன, கோடி செம்பொன் போனால் என்ன கிளியே, கோடி செம்பொன் போனால் என்ன கிளியே, குறுநகை போதும் அடி. பள்ளிக்கூட மகளை இங்கே அழைத்து வந்திருக்கீங்க. இப்பொழுது பள்ளிக்கூட மகளுக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், என்கிற சமூகத்திலே தவறுதலாக மறைமுகமாக பிள்ளையோ அல்லது மகனோ ஐயனோ ஒரு பெண்ணையோ அல்லது பெண் வந்து ஆணையோ தவறுதலாக தெரியாமல் அழைத்து வந்தால் எங்களுடைய சமூக கௌரவத்திற்கு இருக்கு. அத்துடன் நிறைய பூசணத்தில் அதை அழைப்பிருக்குமாறு. அது போலவே இங்கே வள்ளியம்மான வளர்ந்திருக்கிறார். அதற்கு அதாவது வள்ளியம்மைக்கும் ஒருவருக்கும் முறைப்படி திருமணம் நடைபெற இருக்கின்றது. அதன் பின்பு பள்ளி தெய்வ சேனா சமேத சிவ சுப்பிரமணியர் அதாவது இரண்டு சம்பந்தமாக உறுதியை வழங்க வருவாரை கண்டு மாற்றக்கூடிய அன்போடு அப்படி நம்ம பயிரும் ஸ்ரீ अस्मिन् वर्तमानस्य देवगारिणे सत्ये संवत्सराणां मध्ये सर्वत्रयेति आजु देवभक्त्यानां मध्यर्थं भूयो गणनानन्दमो देवामय सकल विधनमिकाय श्रियं प्रवर्तमानाय पल्ली मांगल्ये गणकारणगणपतिबिम्बे प्रेम समोच्चाय नमः गजानन पद्मार्कं गजानन महनीसं ओम दक्षिणा सरोसी दक्षिणा भवन्तु ओम मगुदेय मस्तु दादे पदो प्रदक्षिणे पडस्पति उत्ताम राणे तपं जीवत्रिस्वा देवा भवानगा सदेवी मातन्ना मातुले
கொடிதான துன்பமயல் தீர குறவாளர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ குளிர் மாலையின் கண்ணணி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாள மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அடிபீர மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாள மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேல் எரிந்த அடிபீர அறிவால் அறிந்து நிறுத்தாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அறிவால் அறிந்தும் நிறுத்தாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके देवे नारायणी नमोस्तुते मांगल्यं वन्दनामीनामवजीवनहेतुना शरण्ये पद्माक्षिञ्जुवतीं सञ्जीवनशरदसदं सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके देवे नारायणी नमोस्तुते मांगल्यं वन्दनामीनामवजीवनहेतुना शरण्ये पद्माक्षिञ्जुवतीं सञ्जीवनशरदसदं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणी சத்தியமே மாலை சூடிய காலை கதிரின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது சிந்தையிலும் தொடு பிரிதோர் பக்கம் மனம் சாயா பிரியம் காப்பேன் செல்ல கொலுசின் சினங்கள் அறிந்து சேவை செய்வேன் நெற்றி பொட்டில் முத்தம் பதித்து நித்தம் எழுவேன் கை பொருள் யாவையும் போதும் உன்னிடம் தோற்பே கண்ணி கனியே உன்னை கைவிட மாட்டேன் சத்தியம் சத்தியம் இது சத்தியமே
சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவர்கள் மார்பிலே மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலடைந்து மதிலரங்கன் மாலை அவர்கள் மார்பிலே மையலாய் தையலாள் மாமலர் கரத்தினாள் மையலாய் தையலாள் மாமலர் கரத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினாள் அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் சீதா மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் துளசி மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் மண மாலை சாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் கோதை மாலை மாத்தினாள் வள்ளிக்கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் வள்ளிக்கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையூதடி கிளியே உள்ளம் குழையூதடி கிளியே மூணும் உருகுதடி கிளியே ஊனும் உருகுதடி மாடுமனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன மாடுமனை போனால் என்ன மக்கள் சுற்றம் போனால் என்ன கோடி செம்பொன் போனால் என்ன கிளியே கோடி செம்பொன் போனால் என்ன கிளியே குறுநகை போதும் அடி குறுநகை போதும் அடி
குமரனே குன்னக்குடி முருகனே சென்னிமலை அழகனே பன்னீரு கை வேலனே கார்த்திகை நாதனே தெக்கத்தி பாலனே வயலூர் வடிவனே வண்ணத்தமிழ் முருகனே கந்தன் காலடி கண்டோம் சேவடி மக்கள் அவனடி ஒன்று சேர்வோம் திருவடி சக்தி சரவண முத்து குமரன செந்தில் அழகன நாடுங்க முத்து கருப்பத்தி திருநகை அத்திக்கீரை சரவண பாடுங்க சக்தி சரவண முத்து குமரன செந்தில் அழகன நாடுங்க முத்து கருப்பத்தி திருநகை அத்திக்கீரை சரவண பாடுங்க குன்றத்து குமரனே குன்னக்குடி முருகனே சென்னிமலை அழகனே பன்னீரு கை வேலனே கார்த்திகை நாதனே தெக்கத்தி பாலனே வயலூர் வடிவனே வண்ணத்தமிழ் முருகனே தைப்பூச தலைவனே திருமால் மருகனே தத்துவ